அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் என்னென்னு சீட்டு போட்டு ஹஸ்பண்ட்ட குடுத்துருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு கடையில தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நீட்டா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான பொருள், டிஷ் வாஷர்லாம் ஒரு கவர்ல, அப்புறம் ஆயில்லாம் ஒரு கவர்லன்னு சொல்லி தனித்தனி கவரா எனக்கு போட்டு குடுத்ததுனால பிரிச்சு எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மொத்தமா 4000 வந்துருந்துச்சு. பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக கிராசரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த கண்டெய்னர் எடுத்திருந்தேன். இது வந்து டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஏர் டைட்டாகவும் இருக்கும். அடியில் வீலும் கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மந்த்துக்கு வாங்கின திங்ஸை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறத கட்டைப்பையில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதம் வந்து மல்லியும் மிளகாத்தூளும் அரைக்கணுங்கிறதுனால அதுவுமே வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஆயில், மிளகா வத்தல், அப்புறம் டிஷ்வாஷர் இதெல்லாம் இப்போதைக்கு சும்மா மேலே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா எடுத்து அடுக்கிக்கலான்ட்டு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி